my dear students. நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 3 வீடியோ ஆஃப் கிளாஸ் 10 எலக்ட்ரிசிட்டி நியூமரிக்கல்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 and 2 வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3, பேஜ் நம்பர் 213 என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, லைக் இந்த கொஷின் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு ரெசிஸ்டர் கொடுத்து அதுக்கு வந்து கனெக்ஷன் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் நான் இதை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதில் என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நானாக ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் டயக்ராம் மட்டும் வரைகிறதுனால அது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதோட சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம கண்டினியூவாக என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் நம்மளால இதில் முடியும் அப்படிங்கிறது இதுலேயே நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சர்க்யூட் டயக்ராம் வரைய சொல்கிறாங்க. என்னென்னா 2 வோல்ட் செல், 3 செல். இங்கே கீவோர்டே அதுதான். இங்கே பாருங்கள், 3 cells of 2 volt each. ஓகேவா? இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டயக்ராமில் காமிச்சிடுங்க பெட்டர். பிகாஸ் ஏன்னா ஒரு சில டைமில் பேப்பர் இவாலுவேட் பண்ணுறவங்க யார் எப்படி இவாலுவேட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ அதை எப்படி நான் போடணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 5 ohm ரெசிஸ்டர், அடுத்தது ஒரு 8 ohm ரெசிஸ்டர், அடுத்தது ஒரு 12 ohm ரெசிஸ்டர், மூணையும் சீரீஸில் கனெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எப்படி ஒரு கீ வேற கேட்டிருக்காங்க. ஸோ கீ ஒன்று போட்டுக்கலாம். ப்ளஸ் என்ன போட்டிருக்கானுங்க, பேட்டரின்னு டேரெக்டாக நம்ம இது பண்ணலப்பா. செல் 2 வோல்ட்டு, மொத்தம் 3 செல். அப்போ அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே நம்ம காமிச்சிக்கலாம். பிகாஸ் என்ன கொஷினில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஒரு செல், இது ரெண்டாவது செல், இது மூணாவது செல், இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? ஒன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 வோல்ட், இது 2 வோல்ட், இது 2 வோல்ட், இது 2 வோல்ட். அப்போ கலெக்டிவ்லி இந்த பேட்டரிக்கு எத்தனை வோல்ட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா 6 வோல்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் அந்த கொஷின் அந்த இடத்துல தெளிவாக பார்த்துக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு நம்ம சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஐங்கிற கரண்ட் இது போகுது. ஸோ R1 வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 ohm, அண்ட் R2 வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 ohm, அண்ட் R3 will be 12 ohm. இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா எது சேமாக இருக்கும், கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகாது. சேம் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஆல் 3 ரெசிஸ்டர்ஸ், பட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். கரெக்டாக? சீரீஸில் அப்போ இதுக்கு V1, இதுக்கு V2, இதுக்கு V3 என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம்னா இங்கே கண்டுபிடிக்கிற மாதிரி போடும். கொஷினில் வெறும் டயக்ராம் தான்ப்பா போட சொல்லியிருக்காங்க. நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரியே உங்களுக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நானாக கொஷினில் எழுதலான்னு பார்த்துக்காங்க. என்ன எழுதுறேன்னா, ஃபைண்ட் total current, total resistance, V1, V2, V3 for each resistor, heat produced by each resistor. இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி நானாக கொஷினை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கட்டுமே எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன கண்டுபிடிக்கலாம்னா, let this be an equation number, I mean question number 1 இது 2ன்னு வச்சுக்கலாம். பிகாஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா தான் அடுத்ததுக்கு நம்மளுக்கு போக முடியும். ஸோ சின்ஸ் இது சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ். ஓகேவாப்பா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னாலும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் இஸ் கிவன் பை அ ஃபார்முலா R1 + R2 + R3. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 5 + 8 + 12, ஆன்சர் வந்து 25 ohm. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் கரண்ட் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா I is equal to V / R. நீங்கள் வெறும் ஆர்னு போடக்கூடாது, RS. ஏன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வச்சு தானே டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதை நம்ம போடணும். அப்போ என்ன வரும்னு பார்த்துட்டிங்கன்னா 6 / 25 வரும். ஸோ ஆன்சர் என்ன வரும், 6 / 25. கால்குலேட்டர் போட்டுக்கிறேன் நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. லைக் 0.24. ஸோ 0.24
24 ஆம்பியர். எல்லாத்துக்கும் யூனிட் எழுதிட்டே வந்துட்டு இருக்கணும். தேர்ட் இதில் என்ன கேட்டிருக்கானுங்க, V1 V2 V3 எனக்கு தனியாக மொத்தமாக எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியும். 3 பேரும் சேர்ந்து 6 வோல்ட் வந்து பார்த்துட்டோம்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 6 வோல்ட் பேட்டரியை யார் யாரெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யாருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கோ அவங்க அதிகமான பொட்டன்ஷியலை எடுத்துக்கிருவாங்கன்னு நான் போன ப்ராப்ளம்லேயே நான் சொல்லியிருக்கேன். அப்போ 6 வோல்ட்டில் அதிகமாக யார் எடுத்துக்கிருவாங்கன்னா 12 ஓம். அப்புறம் செகண்ட் வந்து பார்த்துட்டோம்னா 8. அடுத்தது இது. அப்போ வேல்யூ போட்டு பார்க்கலாம், நம்மளுக்கு என்ன வருதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ V1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலானா V is equal to IR பா. அப்போ V1 is equal to IR 1 தான் வரும். ஏன்னா I remains constant. ஸோ அதனால இது நம்ம போடலாம். ஸோ இது போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.24 into 5. ஆன்சர் இது என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்து V2 வந்து பார்த்துட்டிங்கன்னா I into R2. ஸோ 0.24 into 8. அடுத்தது V3 is equal to IR3. 0.24 into 12 இப்படி இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் கால்குலேட்டரில் போட்டுறேன்ப்பா. 5 into 0.24. ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 1.2. ஸோ திஸ் இஸ் லைக் 1.2 வோல்ட் எடுத்துக்குது. 6 வோல்ட்டில் ஃபஸ்ட்டு அந்த R1ங்கிற ரெசிஸ்டன்ஸ் 1.2 எடுத்துக்குது. அடுத்தது 0.24 into 8 எவ்வளோ வருது, 1.92. 1.9. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.24 into 12 தானே, 12 போட்டோம்னா 2.8 வோல்ட். நீங்களே பாருங்க, இது எல்லாத்தையுமே நான் வந்து ப்ளஸ் பண்ணேன்னா 6 வந்துடணும். எவ்வளோ ஆச்சு, 12 லைக் 9 19 10 19 பேலன்ஸ் 1 வருமா. ஸோ 1 போட்டோம்னா வரும் 5.9. ஓகேவா, 5.9 வோல்ட். பாருங்க 6 நியர்லி ஈக்குவல் டு வந்துருச்சா. அந்த செகண்ட் டெசிமல் போட்டோன்னா எனக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ தேர்ட் சப்டிவிஷனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்துட்டோம்னா ஹீட் ப்ரொடியூஸ்டுன்னு நானாக கேட்டிருக்கேன். இதுவும் எக்ஸ்ட்ரா நானாக கேட்டது. அது என்னப்பா ஹீட் ப்ரொடியூஸ்ன்னு கேட்டாங்கன்னா, ஒரு ரெசிஸ்டரும் அது வழியாக கரண்ட் போகிறப்ப எனக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்ல. அந்த ஹீட் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஹீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா H is equal to VIT அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லை H is equal to I square R அப்படின்னு RTன்னு போட்டுக்கலாம். இல்லை V square divided by R எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இங்கே ஈஸியாக இருக்கிறதுக்காக H is equal to VIT போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் அப்படிங்கிறதுனால H1 V1 அப்படின்னு வச்சுக்கலாம். I வந்து எப்பவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம், அதனால பிரச்சனை இல்லை. T கொடுக்காட்டி நீங்களா 1 செகண்ட் இல்லை 1 hour அப்படின்னு சொல்லி எடுத்துக்காங்கப்பா. அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும், வியோடது வி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டர் எவ்வளோ எடுத்துக்கிறது, 1.2 வோல்ட் வந்து பார்த்துட்டோம்னா கன்சியூம் பண்ணுது. இன்டூ அது கரண்ட் எப்படியும் சேம் தான்ப்பா, 0.24. டைம் வந்து 1ன்னே இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா H2 is equal to என்ன போட்டுக்கலாம், V2 I into T. ஸோ ஆன்சர் வில் பி லைக் 1.9 into 0.24 into இது வந்து டைம் எதுவும் கொடுக்காததுனால 1. அதே மாதிரி H3 வந்து பார்த்துட்டிங்கன்னா V3 I into T, that is equal to 2.2 எவ்வளோ போட்டிருக்கோம் 8, 2.8 into 0.24 into 1 டைம். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்துட்டோம்னா ஆன்சர் போட்டால் கால்குலேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1.2 into 0.24. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 0.28 ஜூல். ஓகேவா, ஜூல் இதில் யூஸ் பண்ணணும். பிகாஸ் என்ன ஹீட் எனர்ஜி தானே. 0.24 into 1.9 போட்டோம்னா 0.45 ஜூல். பாருங்களேன், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக அது ஹீட்டை டெசிபேட் பண்ணக்கூடிய எனர்ஜி எனக்கு அதிகமாகிட்டே இருக்கு. 2.8 into 0.24 அப்போ என்ன வரும், 0.67 ஜூல். பாருங்க, அப்போ ஒன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறனப்பா, நல்லா கவனிச்சுக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் எனக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா வோல்ட் அது கன்சியூம் பண்ணக்கூடிய வோல்டேஜும் எனக்கு அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹீட், அது வெளியே விடக்கூடிய ஹீட் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட், கரண்ட் வந்து ஹீட்டாக தானே டெசிபேட் ஆகும், அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்காங்க.
இங்க கரெக்டா பார்த்துக்காங்க. ஓகேவா? அப்போ மூணாவதா வேணா இன்னொரு கண்டிஷன் போட்டுக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கரண்ட் கன்சப்ஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கம்மியா இருக்கும். ஏன்னா கரண்ட் நிறைய அது வேஸ்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இந்த ஓவரால் ரிசல்ட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ ஐ திங்க் யூ வில் பி கிளியர் வித் திஸ் ப்ராப்ளம். ஸோ அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஹலோ கைஸ், அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் போன ப்ராப்ளமோட கண்டினியூஷன் தான். நான் இது கொஷின் ஒழுங்காக பார்க்காம அதுலேயே நம்மளுக்கு இந்த கொஷினுக்கு தேவையான ஆன்சரி போன கொஷின்லேயே நம்ம போட்டுட்டோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பேஜ் நம்பர் 2213 நம்ம பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட கண்டினியூஷன் தான். கொஷினே பாருங்க எப்படி இருக்குன்னு. Redraw the circuit of an question number 1, putting in an ammeter to measure the current through the resistor and voltmeter to measure the potential difference ன்னு சொல்லி கேட்டிருக்கானுங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா, மீட்டரை வந்து இதில் போன டயக்ராமில் நம்ம இது மட்டும் போட்டோமா, ஓகேவா? இப்போ இந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஷனை நான் ஐ மீன் சர்க்கியூட் டயக்ராமை நான் ரீட்ரா பண்ணுறேன். ஏன்னா வோல்ட் மீட்டர்லாம் வேற உள்ள போடுங்கன்னு வேற சொல்லியிருக்கான். வேல்யூலாம் கண்டுபிடிச்சாச்சுப்பா, நம்ம ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். பட் டயக்ராம் மட்டும் வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கேற்ற மாதிரி நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஒரு ஆம்மீட்டரை கனெக்ட் பண்ண சொல்கிறான் கரெக்டாக, ஏன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் அங்கே இருந்த மாதிரியே ப்ளக் கீ ஒன்று இருக்கட்டும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த செல் 3 செல்லு. பட் ஆனால் நான் வந்து ஒரே பேட்டரியாக அதை நான் எடுத்துக்கிறேன். லைக் 6 வோல்ட் பேட்டரியில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இது வழியாக போகக்கூடிய கரண்ட் நம்ம போன சம்லேயே கண்டுபிடிச்சாச்சு. டோட்டல் கரண்ட் எவ்வளவுங்கிறது போன ப்ராப்ளம்லேயே பார்த்தாச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா R1 R2 R3 எல்லாம் கொடுத்துட்டானுங்க. R1 R2 R3. அவன் என்ன கேட்குறான், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 12 வோல்ட் 12 ஓம் ரெசிஸ்டர் வழியா போகக்கூடிய. ஆனால் நம்ம 3 V1 V2 V3 எல்லாத்துக்குமே கண்டுபிடிச்சாச்சு. பாருங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கா, இது V1, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா V2, இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா V3, இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ammeter should be always connected in series with the battery and voltmeter should be always connected in parallel. இது மறந்துடவே கூடாது. ஓகேவா? மற்றபடி அவன் கொஷினில் என்ன கேட்டிருக்கானோ அது எல்லாமே நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. பாருங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான், மெஷர் த கரண்ட் த்ரூ த ரெசிஸ்டர்ஸ். ஸோ போனதுலேயே நம்ம கரண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. வோல்ட் மீட்டரும் ஐ மீன் வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறானு. இங்கே என்ன பண்ணியிருக்கானுன்னா குறிப்பிட்டு எனக்கு இந்த 12 ஓம் ரெசிஸ்டருக்கு வந்து பார்த்துட்டோம்னா எவ்வளோ வோல்டேஜ் வரும் தான் கேட்டிருக்கான். பட் ஆனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவே V1 V2 ரெண்டுக்குமே சேர்த்தியும் நம்ம போட்டுட்டோம். ஸோ அதனால் யூ நீட் நாட் வரி. ஓகேவா? ஸோ அது போக டயக்ராமை மட்டும் வோல்ட் மீட்டரும் ஆம்மீட்டரும் இருக்கிற மாதிரி வரைய சொல்லியிருக்கேன். அதனால வோல்ட் மீட்டரும் ஆம்மீட்டரும் எல்லாத்தையும் போட்டு இங்கே நான் வரைஞ்சிட்டேன். அண்ட் தட்ஸ் இட். we don't want to solve any extra solutions here. ஸோ அதனால எல்லாமே போனதுலேயே நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 12.8 214 பேஜ் நம்பரில் இருக்குது என்சிஆர்டி புக்கில். லைக் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கியூட் டயக்ராமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா R1 R2 R3யோட வேல்யூஸ் கொடுத்தாச்சு. 5 ஓம் 10 ஓம் 30 ஓம். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் 12 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணிக்காங்க. என்ன கனெக்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா லைக் கனெக்ஷன் இங்கே எதுவும் கொடுக்கலப்பா. பட் ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா டயக்ராம் கொஷின்லேயே இருக்குது, அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த ஃபிகர் நம்பர் 12.10ன்னு கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கரண்ட் through each resistor, total current in the circuit and total circuit resistance. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம டயக்ராம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இது பேரலல் கனெக்ஷனாகவே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பேரலல் கனெக்ஷன்னா கரண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா போனதில் தான் நம்ம சீரீஸ் பார்த்தோம். இந்த கொஷினை நான் எனக்கு ஏற்ற மாதிரி இப்படி நான் மாற்றிக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நான் வந்து இப்போது ஒரு பேரலல் கனெக்ஷன் வரைய போகிறேன் இவங்க கொடுத்துருக்கிற அந்த டேட்டாஸை வச்சு. ஸோ மொத்தம் 3 ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. ஸோ 3 ரெசிஸ்டரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த இடத்துல வரைஞ்சிட்டேன். பேரலல் கனெக்ஷனில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். வோல்டேஜ் ரிமைன்ஸ் த சேம் பட் கரண்ட் கெட்ஸ் ஸ்ப்ளிட் இன்டு டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ். கரெக்டாக இங்கிருந்து ஐங்கிற கரண்ட் எனக்கு போகும். பட் ஆனால் இங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அது பிரான்ச்சில் ஸ்ப்ளிட் ஆயிரும். I1 என்னன்னு எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும்.
I2 எனக்கு என்னன்னு தெரியாது கண்டுபிடிக்கணும், I3யும் தெரியாது கண்டுபிடிக்கணும், I1 இங்கே ஐங்கிற டோட்டல் கரண்ட்டும் தெரியாது அதுவும் கண்டுபிடிக்கணும். வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி. அண்ட் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா R1 R2 R3யும் கொடுத்துட்டாங்க. இது வந்து 5 ஓம் அண்ட் R2 வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 ஓம் அண்ட் R3 வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 ஓம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இது வரைக்கும் ஓகேவா? ஸோ லைக் இதில் வந்து பார்த்துட்டோம்னா நீங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானுங்க, ஃபைண்ட் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பேரலல் கனெக்ஷனுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 divided by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஓகேவா? ஸோ இதில் இந்த வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 1 divided by Rp is equal to 1 divided by 5 plus 1 by 10 plus 1 by 30 அப்படின்னு இருக்கும். கரெக்டா? அப்போ இதெல்லாம் எடுத்துட்டோம்னா 30 LCM எடுத்தோம்னா இங்கே என்ன வரும், 6 வரும், 3 plus 1 which is nothing but 10 divided by 3, 1 divided by Rp. நம்மளுக்கு தேவை வெறும் RP. இதைத்தான் எல்லாரும் பண்ற, எப்பவுமே அந்த ஃபைனல் ஸ்டெப்பை ரெசிப்ரோக்கல் போட்டுறணும். ஸோ 1 by RP வந்து 1 by 3. அப்போ RP என்னவா இருக்கும், 3 divided by 1 which is nothing but 3 ohm. So what is the total resistance in parallel? இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ohm தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன், அது கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து என்ன கேட்குறானுங்க, டோட்டல் கரண்ட் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கரண்ட் அவன் கேட்கல இருந்தாலும் அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, total current total current I is equal to V by R. So I is equal to V divided by RP. ஏன்னா total currentக்கு total resistance தானே போடணும், அதனால நான் இப்படி போட்டுட்டேன். அப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 வோல்ட் பேட்டரி டிவைடட் பை இது வந்து 3. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 ஆம்பியர் கரண்ட் இது வழியாக போகுது. மொத்த கரண்ட் எவ்வளோ, 4 ஆம்பியர் கரண்ட் போகுது. அந்த 4 ஆம்பியர் கரண்ட்டை தான் இந்த 3 பேரும் எப்படி வாங்கிக்கிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அது நம்ம ஈஸியாக போடலாம். என்ன பண்ணலாம், I1 is equal to V divided by R1. அடுத்தது I2 is equal to V divided by R2 and I3 is equal to V divided by R3. ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக வேணுங்கிறதுனால தனித்தனியாக நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா போட்டிருக்கேன். அப்போ 12 divided by 5 ஆன்சர் என்ன வரும், and 12 divided by 10 ஓட ஆன்சர் என்ன, and 12 divided by 30 ஓட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ 12 divided by 5 போட்டோன்னா எனக்கு என்ன வரும், 2.4 ஆம்பியர் கரண்ட் வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு வரும். அண்ட் இதுக்கு நான் போட்டேன்னா 1.2 ஆம்பியர் கரண்ட் எனக்கு இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் 12 divided by 30 நான் போட்டோன்னா 0.4. ஸோ 0.4 ஆம்பியர். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்க, இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் கரண்ட் வரணும். எவ்வளவு, 8 10 பேலன்ஸ் 1 ஜஸ்ட் லைக் 4 ஆம்பியர். பாருங்கள், 4 ஆம்பியர் டோட்டல் கரண்ட் எனக்கு கரெக்டாக வந்துருச்சா, அவ்வளோதான். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் கரண்ட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ரிசல்ட்டை திருப்பி நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இங்கேயும் அதே ரிசல்ட்டை தான் எழுத போகிறேன். ஸோ அதனால் இந்த ஃபைனல் ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கிறாதீங்க. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமான வோல்டேஜை அது கன்சியூம் பண்ணும். அது நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம சொல்லிட்டோம். இங்கே ரெசிஸ்டர் எப்படி எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும், ஏன்னா இங்கே பேரலல் அப்படிங்கிறதுனால இட் வில் பி சேம். ஓகேவா? ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருந்துச்சு, கம்மியாக இந்த இடத்துல பேரலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்குது. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்குது, அது மாற போகிறதுக்கு. ஏன்னா பிகாஸ் தே போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஐ. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள், 5 ஓமுக்கு வந்து பார்த்துட்டோம்னா 2.4 ஆம்பியர். அப்போ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கரண்ட் அதிகமாக இருக்குது. அப்படியே பாருங்கள், 30 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம், கரண்ட் பாருங்கள் 0.4 ஆம்பியர் தான் எனக்கு வெளியே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரூல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா இட் வில் பி வெரி காமன். ஸோ இந்த ஃபைனல் ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் கொஷின், or you can try to answer for multiple choice questions in a fraction of second. நீங்கள் ஒன்னொன்னையும் வந்து பார்த்துட்டோம்னா போட்டு பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது it doesn't matter. ஓகேவா?
So let's move on to the next problem. Hello my dear students, இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 215 எக்ஸாம்பிள் நம்பர் 12.9ல ஒரு சர்க்யூட் டயக்ராம் ஆல்ரெடி அவங்களே கொஷினில் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் கேட்டிருக்காங்க, அப்புறம் டோட்டல் கரண்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க, பெருசாலாம் இதில் ஒன்றும் கிடையாது. ஸோ பேரலல் கனெக்ஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். பேரலல் கனெக்ஷன்னா வோல்டேஜ் ரிமைன்ஸ் த சேம், கரண்ட் மட்டும்தான் ஸ்ப்ளிட் ஆகும். அப்போது கரண்ட் இண்டிவிஜுவல் கரண்ட்டும் வேணும்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம இதோட சொல்யூஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நான் போடுறேன் பாருங்கள். கொஷின் தான் பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும், பட் ஆனால் கண்டுபிடிக்க சொன்ன அந்த டேட்டா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், ஆர்பி தான் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன, 1 டிவைடட் பை ஆர்பி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை R1 ப்ளஸ் 1 பை R2 ப்ளஸ் 1 டிவைடட் பை R3 ப்ளஸ் 1 பை R4. ஏன்னா 4 இருக்குப்பா, 4மே பேரலல் இருக்குது. 1 டிவைடட் பை R5 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வேல்யூஸ் எல்லாம் போடலாம். 1 டிவைடட் பை 10, 1 divided by 40, 1 divided by 30, 1 divided by 20, 1 divided by 60. ஆப்வியஸாக பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது எல்சிஎம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 120 தான், ஏன்னா எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் அதாக தான் இருக்கும் 120. ஸோ இது 120 வரணும்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 40 வந்து 120 ஆக்கணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 30 வந்து 120 ஆக்கணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 20 120 ஆக்கணும்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 60 120 ஆக்கணும், சாரி 6ஆல் மல்டிப்ளை பண்ணப்பாரு, கொஞ்சம் சேர்த்து 6 60 வந்து நீங்கள் 120 ஆக்கணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ யுவர் ஆன்சர் வில் பி லைக் 17, 15, 15 ஒரு 4, 19, 19, 25, 27. ஸோ 27 டிவைடட் பை 120 இருக்கும் இந்த இடத்துல. 1 டிவைடட் பை ஆர்பி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் ரெசிப்ரோக்கல் போடாமல் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா ஆன்சரும் தப்பாக தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும், 120 டிவைடட் பை 27 கரெக்டானு பார்த்துக்கலாம். 15, 19, 25, 27. ஓகேவா, ஃபேக்டர் எல்லாமே கரெக்ட். ஸோ அப்போ இதில் வந்து நான் டிவைட் பண்ணணுன்னா எனக்கு என்ன வரும், ஸோ கேல்குலேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ நம்மளுக்கு என்ன வரும், 120 டிவைடட் பை 27 அப்போ என்ன வரும்னா 4.4. ஸோ கரண்ட் எவ்வளோப்பா, சரி கரண்ட் இங்கே பாருங்கள், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4.444 ஓம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்குறான், டோட்டல் கரண்ட் கேட்குறான். ஸோ டோட்டல் கரண்ட் ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, பொட்டன்ஷியல் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இங்கே ஆர்பி. அப்போ எவ்வளோ வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், 12 வோல்ட் பேட்டரி, டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4.4. ஸோ 12 டிவைடட் பை 4.4 நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 12 டிவைடட் பை 4.4 இதை நான் போட்டேன்னா 2.72 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஷின் இருக்கிற டேட்டாஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே போட்டாச்சு. வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ நானாக ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் அது ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் வாட் வில் பி த இண்டிவிஜுவல் கரண்ட் ஃபார் ஈச் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணால் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா தேர்ட் சப்டிவிஷனாக எடுத்து போட்டுக்காங்க. ஓகேவா, சாரி ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் இந்த சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா போன ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ண பார்த்தீங்களா 12.9, அது வந்து புக்கில் கொடுத்த சர்க்யூட் டயக்ராமை நான் போடாமல் நானாக ஒரு சர்க்யூட் டயக்ராம் அசியூம் பண்ணிட்டு போட்டேன். அந்த சர்க்யூட் டயக்ராமுக்கு நான் போட்ட ஆன்சர் கரெக்ட். பட் புக்கில் கொடுத்ததில் ஒரு சின்னதாக நீங்கள் யோசிக்கணும், அது என்னங்கிறது நான் டிரெக்டாகவே நான் வரைஞ்சி காமிச்சே நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன். நான் போட்டது வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்க்யூட் டயக்ராம் நான் இப்படி போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டோம்னா மேலே எப்படி போட்டிருந்தேன், அப்போ ரெண்டையும் நான் போட்டே நான் காமிக்கிறேன். ஸோ தட் நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் நான் போட்ட டயக்ராமுக்கு அது ஆன்சர் கரெக்டு தான். ஸோ அது ஒரு க்ரியேட்டிவ் கொஷினாக கூட நீங்கள் எடுத்துக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்னடா புக்கில் வர ஆன்சர் வரல சார் ஏதோ ஒன்று போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஒரு டயக்ராம் போட்டிருந்தேன் கரெக்டாக, இந்த மாதிரி போட்டிருந்தேன். விச் மீன்ஸ் 5மே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 ரெசிஸ்டருமே வந்து
பேரலல் இருக்கிற மாதிரி நான் போட்டிருந்தேன். இப்படியே எல்லாமே R1 R2 R3 R4 R5 இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரலல்ல இருக்கிற மாதிரி நான் அப்படியே நான் போட்டுட்டேன். பட் ஆனால் புக்கில் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது சின்னதாக நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்துட்டோம்னா புக்கில் இருக்கிற ஆன்சர் கிடைக்கும். அதை நான் நோட் பண்ண மறந்துட்டேன். ஸோ 2 ரெசிஸ்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே கொடுத்துட்டாங்க. R1 R2 இப்படி இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கு. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல 3 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் இதுக்கும் என்ன வித்தியாசம், நீங்கள் வந்து பார்த்துட்டோம்னா இப்படி போட்டிருக்கீங்க, இதில் என்ன டிஃப்ரென்ஸு, ஆன்சர் ஒன்றும் மாற போகிறது இல்லையே அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக மாறும். அதையும் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணியே நான் சொல்லிடுறேன். இப்படி போட்டிருக்கேன், கரண்ட் இங்கே போயிட்டு வரும். கரெக்டாக கரண்ட் இந்த வழியாக போயிட்டு இப்படி வரும். ஏன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி போட்டிருக்கோம். இப்படி வந்திருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா R3, இது வந்து R4, இது வந்து R5. இதோட வேல்யூஸ் எல்லாம் வேறு என்ன கொடுத்துருந்தாங்க, 10 10 40 30 20 60 40 30 20 60. இது பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டும் வந்து பார்த்துட்டீங்கன்னா லைக் பாருங்க, இங்க நான் சர்க்கிள் பண்றது பாருங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க வந்து நான் எல்லாத்தையுமே பேரலல் எடுத்துட்டேன். நான் போட்ட டயக்ராம் படி இது எல்லாமே லைனா பேரலல், அப்படியே நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இங்க இந்த ரெண்டு தான் பேரலல், இந்த ரெண்டு இப்போதைக்கு பேரலல். அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒன்னாக்கணும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பண்ணிக்கலாம். பாருங்க, ரெட் கலர்ல இங்க நான் போடுறேன். 1 டிவைடட் பை அதை RP1ன்னு வச்சுக்கலாம். RP1 பேரலல் கனெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இது நான் போடுறேன். அப்போ 1 பை R1 பிளஸ் 1 டிவைடட் பை R2. அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்துட்டிங்கன்னா 1 டிவைடட் பை 10 பிளஸ் 1 டிவைடட் பை 40. LCM நம்ம 40ன்னு வச்சுக்கலாம். ஸோ LCM 40ன்னு வச்சுட்டோன்னா இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ 4 plus 1 divided by 40 வச்சுக்கலாம், which is nothing but 5 divided by 40. மறக்காம நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 1 divided by RP1 ஓட ஆன்சர் என்னவா இருக்கும், 40 divided by 5, which is equal to 8 ohm. பாருங்க, இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக இதை நான் வந்து இப்போ இந்த ரெண்டை வந்து நான் ஒன்னாக்கிட்டேன்னா இப்போ, ஸோ அதை ரெட் கலர்ல இங்கே நான் போட்டுக்கிறேன். அப்போ இது எனக்கு என்ன வந்துருச்சு, RP1 வந்து பார்த்துட்டீங்கன்னா லைக் இது எத்தனை இது வந்திருக்கு, 8 ஓம் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஓகே, எப்பவும் போல வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு பேட்டரி இப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வேற இருக்கா. இப்போ இது வந்து நான் ப்ளூ கலர்ல நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இது மூணும் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு பேரலா இருக்கா. ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க இந்த இடத்துல தனியா இன்னொன்னு போடணும். ஸோ 1 டிவைடட் பை RP2ன்னு வச்சுக்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. அப்போ என்ன வரும், 1 டிவைடட் பை R3 பிளஸ் 1 டிவைடட் பை R4 பிளஸ் 1 டிவைடட் பை R5 இருக்கட்டும். So it will be like 1 divided by 30 plus 1 by 20 plus 1 by 16 வரும். So whole divided by, இதுக்கு LCM வந்து பார்த்துட்டீங்கன்னா 60 தானே. ஸோ 60 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை எப்படி போட்டுக்கலாம், 30 60 மாற்றணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 20 60 மாற்றணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 60 ஆல்ரெடி இருக்குது. அப்போ இதை நான் போட்டேன்னா 5 6 6 டிவைடட் பை 16 உங்களுக்கு வருமா. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 டிவைடட் பை RP. ஆனால் எனக்கு என்ன தேவை, டைரெக்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா RP தான் எனக்கு தேவை. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வரும், RP2. RP2 is equal to 60 divided by 6 இருக்குமா, which is nothing but 10 ohm. கரெக்டா. அப்போ இது எனக்கு என்னவா மாறிடுச்சு, இந்த மூணுமே கலந்து எனக்கு இப்போ எப்படி வந்துருச்சு, RP2 பா, இது RP1 பா, RP2 is equal to 10 ohm. ஓகேவா. இப்படி வந்து பார்த்துட்டோம்னா கனெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்க இப்படி இப்படி இருக்கிறதுனால இது பேரலல்னு நினைப்பீங்க. கரெக்டா. அதுதான் யார் மைண்டாக இருந்தாலும் வந்திருக்கும். அப்படி கிடையாது. யோசிச்சு பாருங்க, கரண்ட் இப்படி போய் அதே கரண்ட் தான் இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சீரீஸ் கனெக்ஷன். நான் சொல்றது புரிஞ்சா. இது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்திருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா சீரீஸ் கனெக்ஷன். அதை நான் வேணா இந்த இடத்துல மறுபடியும் நான் இது பண்ணுறேன், பழைய இது நான் அழிச்சிட்றேன்ப்பா இந்த இடத்துல. ஸோ இதே டைக்ராமை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வரைகிறேன். இங்கே போட்டிருக்கிறதையே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இங்கே ரீட்ரா பண்ணுறேன். இது வந்து சீரீஸ் கனெக்ஷன். ஸோ இது பார்க்குறக்கு எப்படி இருக்குது, RP1 இந்த இடத்துல, இது வந்து பார்த்துட்டிங்கன்னா RP2 இப்படி வந்துட்டு இதுக்கு நேராக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஒரு பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படி தானே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா RP1. ஸோ இது எவ்வளோ, 8 ohm.
அடுத்தது RP2 இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 ஓம். ஸோ இது வழியாக போகக்கூடிய கரண்ட் இனி நம்ம கண்டுபிடிக்கலாம், அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்கானுங்க, வாட் வில் பி த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதை மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்எஸ்ல போடலாமா, ஏன்னா சீரீஸ் தானே. அப்போ என்ன வரும், RP1 ப்ளஸ் RP2. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன, 8 + 10 which is equal to 18 ஓம். ஸோ இந்த கொஷினோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைனலாக எல்லாமே சேர்த்து என்னன்னு கேட்டாங்கன்னா 18 ஓம். அப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் டோட்டல் கரண்ட் ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ டோட்டல் கரண்ட் இது வந்து A சப்டிவிஷன், இது B சப்டிவிஷன். டோட்டல் கரண்ட் கேட்டாங்கன்னா I is equal to V divided by total resistance in RS. ஓகேவா, அதை நான் போட்டேன்னா இங்கே என்ன வரும், 12 divided by எனக்கு இந்த இடத்துல 18 வரும். ஸோ 12 divided by 18 எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 12 divided by 18 போட்டிருக்கேன். இது நீங்கள் போட்டிங்கன்னா 0.66. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு புக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும், 0.66 ampere அப்படின்னு உங்களுக்கு வரும். ஓகேவா, do you have any queries? If there is any query, please do let me know, or you can put your question in the comment. ஓகேவா, ஸோ இது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்காங்க. ஏன்னா நான் பண்ண தப்பா அதே மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் வரைஞ்ச டைக்ராமுக்கு முன்னாடி போட்ட ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ டைக்ராமே வந்து பார்த்துட்டிங்கன்னா புக்கில் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ அதனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் பேரலில் ஒரே தான் மாற்றிட்டு, கீழே இருக்கிறதுக்கு பேரலில் எல்லாத்தையும் ஒரே தான் மாற்றிட்டு, அந்த ரெண்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தே போத் ஆர் சீரீஸ், அந்த சீரீஸை வச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது இவ்வளோ கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசிக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக அதை பார்த்துக்காங்க. அடுத்த பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Thank you very much. If there is any query, please do let me know, or you can post your queries in the comments so that I can answer. Thank you.